ஹாய், ஆலினியா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தப்போ வாயெல்லாம் புண்ணாக இருந்ததுனால இளநீ இதெல்லாம் நிறைய கொடுங்க, தண்ணி நிறையா குடிக்க வைங்கன்னு சொன்னாங்க. அதனால காலையிலேயே மேடம்க்கு இளநியை கொடுத்துட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லஞ்ச் ரெடி பண்ண கிளம்பிட்டேன். எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும்போது யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா என்னோட டிஃபன் பாக்ஸை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்களோட சாப்பாடை நான் வாங்கிப்பேன். என்ன குழம்புன்னா அந்த குட்டி குட்டியாக இருக்க கருணக்கிழங்கு போட்ட குழம்பு தான். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். 2 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிடுங்க. பூண்டும் சின்ன வெங்காயமும் தாராளமாக போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி, கருவேப்பிலையை போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் வீட்டில் அரைச்சது, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. இப்போ நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல ஒரு புளியை எடுத்து கரைச்சி அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மூடி வச்சிருங்க. இது கொதிக்கட்டும். வேக வச்சிருந்த கிழங்கையும் தோல் உரிச்சு 2 கட் பண்ணிக்கிட்டேன். குழம்பு கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே இந்த கட் பண்ண கிழங்கையும் உள்ள போட்டு சிம்மில் வச்சு மறுபடியும் கொதிக்க வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காரமாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் செஞ்சேன். நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா.